இப்பொழுது ஹியூமன் சைக்கிள் புக்ல சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றது. இதன் தலைப்பு த சூப்ரா ரேஷனல் பியூட்டி. லாஸ்ட் செக்ஷன்ல பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். இந்த செக்ஷன்ல 5 and 6 பார்க்கலாம். லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்ததை சற்று நினைவு கூறலாம். சூப்ரா ரேஷனல் பியூட்டி அப்படிங்கிறது ஏன் பகவான் அந்த சூப்ரா ரேஷனல் பியூட்டி அப்படிங்கிறான்னு சொல்றாருன்னு அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பியூட்டி அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் அசோசியேட்டட் வித் டிவைன். அது எதோட இணைந்தது அப்படின்னா அந்த சச்சித் ஆனந்தம், அதனுடைய ஆனந்த ஆஸ்பெக்டோட இணைந்தது தான் பியூட்டி. ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பியூட்டி அண்ட் ஆனந்தா வந்து இன்செப்பரபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்படி வந்து இந்த ஆனந்தா வந்து ஒரு டிவைன் ஆஸ்பெக்டோ, சச்சித் ஆனந்தம்ல ஆனந்தா வந்து ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட், அதே போலதான் பியூட்டியும். ஒன்ஸ் அது டிவைன் ஆஸ்பெக்ட்னு சொல்லும்பொழுது அது நம்மால உண்மையிலேயே அந்த ரியல் பியூட்டி அப்படிங்கிறத நம் அறிவினால் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாகத்தான் இருந்தாக வேண்டும், இல்லையா? எனிதிங் ரிலேட்டட் டு த டிவைன் இட் இஸ் சூப்ரா ரேஷனல். எனிதிங் ரிலேட்டட் டு த மைண்ட் விச் இஸ் ரேஷனல். ஆனா இங்க பகவான் பேசுறது என்ன? த சூப்ரா ரேஷனல் பியூட்டி. அந்த இறை அம்சத்துடன் பொருந்திய அழகை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த தலைப்பை பற்றி ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும், கிளியர் கிளாரிட்டி வேணும். பியூட்டி அப்படின்னாலே அந்த வேர்டு வந்துட்டு அதுக்கு தான் அர்த்தம். ஸ்ரீ அன்னையும் அதுதான் கூறுகின்றார். அவர்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ், எண்ணங்களின் உலகத்துல நம்ம வந்து ஒரு எண்ணத்தை வந்து திரிச்சு பேசணும் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஃபால்ஸ்ஹுட், இல்லையா? ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ்ல ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வந்து உண்மைக்கு புறம்பா பேசணும் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஃபால்ஸ்ஹுட். அதே போல இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ், பிசிக்கல் வேர்ல்டுல எங்கெல்லாம் நம்ம வந்து அழகை சரியா வெளிப்படுத்தலையோ அதுவும் வந்து ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறாங்க மதர். அதனால்தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து அந்த அழகை வந்து என்னைக்கும் டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் டிவைன் ஆஸ்பெக்ட். ஸோ இங்க என்ன பகவான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் கூற வருகின்றார், எங்கெல்லாம் வந்து மிக உன்னதமான அழகு, அழகினுடைய சிருஷ்டி எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, ஒரு உன்னதமான அழகினுடைய சிருஷ்டியை வந்து பார்க்குறோமோ அந்த இடத்துல வந்து அறிவு என்பது கடந்து செல்லப்படுகின்றது. அந்த இடத்துல ரீசன் இஸ் ஆல்வேஸ் சர்பாஸ் அண்ட் லெஃப்ட் பிஹைண்ட். அங்க அறிவுக்கு வேலையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவிஞர் இருக்கிறார், ரொம்ப அழகான கவிதையை வடிக்கின்றார். ஒரு கலைஞன் இருக்கின்றான், ஒரு ஓவியன் இருக்கின்றான், ஒரு அழகான ஓவியத்தை படைக்கின்றான். இதெல்லாம் வந்து அறிவு என்கின்ற ஒரு தளத்திற்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது வந்து அறிவுக்கு மேற்பட்ட தளங்களில் இருந்து கிடைக்கும் ஒளி மற்றும் சக்தியினால்தான் இத்தகைய சிருஷ்டி ஒரு கலைஞனாலும் ஒரு ஓவியனாலும் உருவாக்கப்படுகின்றது. இதற்கெல்லாம் சோர்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய அக பார்வை, அப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷன், விஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் தான். அது மூலம்தான் ஒரு சிறந்த ஓவியனை உருவாக்க முடியும், சிறந்த ஒரு போயத்தை உருவாக்க முடியும். யாராதான் இருந்த மிகச்சிறந்த படைப்பாளிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த விஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ல தான் பண்றாங்க. அது யாராக தான் இருக்கட்டும், ரவீந்திரநாத் தாகூரா இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்பிரேஷன் தான். இட்ஸ் நாட் சம்திங் டு டூ வித் த ரீசன்.
எந்த அளவுக்கு ஒரு ஒரு படைப்பாளி வந்து தன்னுடைய படைப்பை அவனுடைய அறிவு என்கின்ற ஒரு ஆளுமைக்குள் உட்படுத்துகின்றானோ அந்த அளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மையும் மகோன்னதமும் குறைகின்றது அப்படிங்கிறார். நான் வந்து பியோர் இன்டெலெக்ட் மூலமா ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து படைத்தேன் அப்படின்னா நேச்சுரலி என்னுடைய கிரியேஷன்ல வந்து அதனுடைய அதனுடைய உண்மை இருக்காது அப்படிங்கிறாரு, அழகு இருக்காது அப்படிங்கிறார். இந்த அறிவு என்ன செய்யும் அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றார்? அறிவு வந்து எப்பொழுதுமே ஹியூமன் இன்டெலெக்ட் வந்து எல்லா சிருஷ்டிக்கு பின்னாடி ஒரு இறைவனுடைய இறை அம்சத்தினுடைய இறை சக்தியினுடைய ஒரு உந்துதல் இருக்கு. எல்லா சிருஷ்டியின் பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறை சக்தியினுடைய உந்துதல், டிவைன் எந்தூசியாசம் அப்படிங்கிறார் எல்லா சிருஷ்டியும். இதுல அறிவு என்ன செய்யும் அப்படிங்கிறார் பகவான். அதை வந்து ஒரு அழுத்தம், அதனுடைய ஃபுல் எக்ஸ்பிரஷன் அதை வந்து தடை செய்யும் அப்படிங்கிறார். அதனால என்ன ஆகும்னா அந்த படைப்பு வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு படைப்பாக மாறிவிடும். எப்ப நம்ம அறிவை உள்ள கொண்டு வர்றோமோ அப்ப இந்த படைப்பினுடைய தரம் தாழ்ந்து விடும் அப்படிங்கிறார். அறிவை வைத்துக்கொண்டு ஒரு டேலண்ட் வேணா இது பண்ணிக்கலாம். ஒரு டேலண்ட், ஒரு பிபிடி தயார் பண்றோம் கம்ப்யூட்டர்ல, அறிவை கொண்டு உபயோகப்படுத்துறோம், அது டேலண்ட். பட் ஒரு கிரியேஷன் சிருஷ்டியை உருவாக்குறோம்னா அது பத்தாது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், பெரிய பெரிய கவிஞர்கள், ஓவியர்கள், கலைஞர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஜீனியஸ் இருக்கு. அதுதான் வந்து ஒரு உண்மையான சிருஷ்டிகர்த்தாவாக அவர்களோடு செயல்படுகின்றது. அது எப்பொழுதுமே அது வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து செயல்படுவது. அதனுடைய ஒரு சிருஷ்டியினுடைய அத்தகைய சிருஷ்டியினுடைய ஒரு ஆழம், உயரம், அழகு இதெல்லாம் வந்து மிக முழுமையான தன்மையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது எந்த அளவுக்கு அந்த புத்தியினுடைய அறிவினுடைய தலையீட்டிலிருந்து விடுபட்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த சிருஷ்டி வந்து மேன்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறார். The moment it is mixed with intellect, அதனுடைய தரம் தாழ்ந்து விடும் அப்படின்னு சொல்றார். அறிவு என்ன செய்யும்? அட் த மோஸ்ட் வந்து ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்கும். பட் இட் கேனாட் கிரியேட் அப்படிங்கிறார். அறிவு வந்து ஒரு சிருஷ்டிகர்த்தாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா சிருஷ்டி அப்படின்னாலே த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் த ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இட் இஸ் நாட் ஃப்ரம் த மைண்ட் வேர் த இன்டெலெக்ட் இஸ் ஆப்ரேட்டிங். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சிருஷ்டியினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு ஒரு இறையம்சம் பொருந்தியதாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் வந்து நேச்சுரலி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹையர் பிளேன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறார். மனித சமுதாயத்தினுடைய இந்த அதனுடைய வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா சில காலகட்டத்தில் கலைகள் என்கின்ற அந்த துறையில, கலைத்துறை, கவிதை, இலக்கியம், இதுல வந்து அறிவு என்பதும் அறிவினுடைய ஆதிக்கமும் மேலோங்கி இருந்தது. அறிவை வந்து ஒரு அறிவு என்கின்ற கட்டமைப்புக்குள் படைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. அறிவு என்கின்ற கட்டமைப்புல இதுல இத்தகைய காலகட்டத்துல எந்த ஒரு அம்சம் மேம்போக்காக வெளிப்பட்டது என்றால் அங்க வந்து அறிவினுடைய ஒரு மேம்பாடு தான் காணப்பட்டது, இன்டெலெக்சுவல் கிரேட்னஸ். அதே போல ஒரு ஒரு திறமை, ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக்கோட பர்ஃபெக்ஷன் தான் அந்த இடத்துல காணப்பட்டதே ஒழிய அந்த ஒரிஜினல் சிருஷ்டி ஏற்படல. அதாவது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் டெக்னிக் அப்படிங்கிறது வேற, ஒரு ஹையர் சோர்ஸ்லேருந்து ஹையர் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு கலைப்படைப்பு அப்படிங்கிறது வேற. சில பேருக்கு வந்து இந்த டெக்னிக் நல்லா வரும், ஆனா அதனுடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேலோவா இருக்கும். இங்க வந்து இன்டெலெக்சுவல் கிரேட்னஸ் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம அறிவு தான் அந்த இடத்துல வந்து அறிவின் அடிப்படையிலான உண்மை என்பதில் தான் அங்க முக்கியத்துவம் தரப்பட்டதை ஒழிய
உண்மையிலேயே அதனுடைய சோர்ஸ் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் உண்மையை கண்டறியணும் அப்படிங்கிறதுக்கு அங்க முக்கியத்துவம் தரப்படவில்லை. ஆனால் ஒரு உன்னதமான கலைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெறும் அறிவு சார்ந்த உண்மையை வெளிப்படுத்துவதில் அவை திருப்தி அடைவது கிடையாது. ஏன்னா அறிவு சார்ந்த உண்மை என்பது இன்டெலெக்சுவல் ட்ரூத் ஆஃப் திங்ஸ். அது எப்பொழுதுமே மேம்போக்கானது, வெறும் புற அம்சங்களை மாத்திரம்தான் அது வெளிப்படுத்துவது. ஆனால் ஒரு கலை என்பது ஒரு மேன்மையான கலையாக இருக்க வேண்டும் என்றால் அது எதை நாட வேண்டும் என்றால் ஒரு ஆழமான, அனைத்திற்கும் மூலமான உண்மையை நாட வேண்டும். அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பொருளை அது நாட வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய புலன்களுக்கு புலப்படாத விஷயங்கள், அறிவுக்கு புலப்படாத விஷயங்கள். அது வந்து அத்தகைய ஒரு கலைப்படைப்புகள் வந்து ஒரு வடிவத்தையோ ஒரு எண்ணத்தையோ வெளிப்படுத்தினாலும் அது அதன் மூலமாக எதை வெளிப்படுத்த விரும்புகின்றது என்றால், ஒரு வடிவம் என்றால் அனைத்தினுடனும் ஒரு ஒத்திசைவுடன் உடைய வடிவத்தை தான் அது வெளிப்படுத்துகின்றது. ஒரு எண்ணம் என்றால் எத்தகைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றது? ஒரு உண்மையை தான் வெளிப்படுத்தும் எண்ணமாகத்தான் வெளிப்படுத்துகின்றதை ஒழிய வெறும் அறிவை திருப்திப்படுத்தும் எண்ணமாக அது வெளிப்படுத்துவதில்லை. எல்லா விதமான ஒரு மேன்மையான கலைகளும் இவ்வாறுதான் சிருஷ்டியை உருவாக்குகின்றன. உண்மையில் அழகின் பின்னால் உள்ள அந்த உண்மையைத்தான் அவை நாடுகின்றன. முதல்ல ஒரு கலைஞன், ஒரு கலைப்படைப்பு எதை நாடுகின்றது என்றால் அழகின் பின்னால் உள்ள அந்த உண்மை, பேருண்மையைத்தான் வெளிப்படுத்த விரும்புகின்றன. இந்த அழகு என்றால் வெறும் புற வடிவங்களை வைத்துக் கொண்டு அமைக்கப்பட்ட அழகு கிடையாது. ஆன்மனை சார்ந்த அழகு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். த சோல் ஆஃப் பியூட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது வந்து பியூட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் கிடையாது. இட்ஸ் அ சோல் ஆஃப் பியூட்டி. அதைத்தான் வெளிப்படுத்துகின்றது மேன்மையான கலைகள் எல்லாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் எவ்வாறு தன்னுடைய பூரணமான நிலையில் வெளிப்படுத்துகின்றன இவ்வாறு மேன்மையான விஷயங்கள் என்றால் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றன என்றால், ஒரு கவிஞன் இருக்கின்றான். அந்த கவிஞனுடைய ஒரு அகமுக காட்சி, அகக்காட்சியில் தான் இவையெல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒரு கவிஞனோ ஒரு கலைஞனோ அவனுடைய நாம் காணாத, ஆனால் அவன் அகக்காட்சியில் காணும் அந்த அகக்காட்சியில் தான் இவை அனைத்துமே வெளிப்படுத்தப்படுகின்றன. அவன் என்ன செய்கின்றான்? அவன் வந்து இவ்வாறு அவனுக்கு வெளிப்படுத்தப்படும் எல்லா விஷயங்களிலும் அவன் வந்து எதை காண்கின்றான் என்றால், அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தையே படைத்திருக்கக்கூடிய அந்த இறையம்சம், அதைத்தான் அவன் உணர்கின்றான். தன்னுடைய படைப்புகளில் இந்த அம்சத்தை தான் அவன் வெளிப்படுத்த முயலுகின்றான். தன்னுடைய படைப்புகளின் மூலமாக எதற்கு அவன் முக்கியத்துவம் எதை அவன் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றான், எதற்கு முக்கியத்துவம் தருகின்றான் என்றால், அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறைவன், த டிவைன் கிரியேட்டர், அதைத்தான் அவன் அனைத்து வடிவங்களினுடைய ஆன்மனாகவும் மெய்ப்பொருளாகவும் வெளிப்படுத்த முயலுகின்றான். நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க இவ்வளவு படிக்கிற மேல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர்ட் சிருஷ்டி இது எல்லாத்துலயும் இந்த டிவைன் எலிமெண்ட் இல்லை அப்படின்னா அதனுடைய மகோனதம் வந்து அதனுடைய மகோனதத்தை அது இழந்து விடும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்பேற்பட்ட கலைப்படைப்பாக இருக்கட்டும், ஒரு சிருஷ்டியா இருக்கு, இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது மியூசிக்கா இருக்கலாம், ஒரு கலைப்படைப்பாக இருக்கலாம், ஒரு சிற்பமாக இருக்கலாம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த இறையம்சத்தை வெளிப்படுத்தும் வரையில்தான் அந்த படைப்புகள் மேன்மையாக கருதப்படுகின்றன. இந்த இறையம்சத்தில் இருந்து அது தொடர்பு
இழந்து வெறும் அறிவுக்கு உட்பட்டதாக இருக்க வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது மேல் ஷேலோ. அதுல வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா இருக்கும், எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்டை தான் வெளிப்படுத்துமே ஒழிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைந்துள்ள உண்மையை வந்து வெளிப்படுத்தாது அப்படிங்கிறார். இந்த கருத்தை தான் பகவான் வந்து சொல்கின்றார். இதே கருத்தை தான் மீண்டும் வந்து நம்ம பார்க்க போற பேராகிராஃப் 5 and 6 அதிலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்தை தான் அவர் வலியுறுத்துகின்றார். மேற்கொண்டு போகலாம். The Human Cycle, Chapter 14, The Suprarational Beauty, Paragraph 5. The art creation, which lays a supreme stress on reason and taste, and on perfection and purity of a technique, constructed in obedience to the canons of reason and taste, claimed for itself the name of classical art. But the claim, like the too trenchant distinction on which it rests, is of doubtful validity. The spirit of the real, the great classical art and poetry, is to bring out what is universal and subordinate individual expression to universal truth and beauty, just as the spirit of romantic art and poetry is to bring out what is striking and individual, and this it often does so powerfully or with so vivid an emphasis as to throw into the background of its creation the universal, on which yet all true art, romantic or classical, builds and fills in its forms. In truth, all great art has carried in it both a classical and a romantic as well as a realistic element. Understanding realism in the sense of the prominent bringing out of the external truth of things, not the perverse inverted romanticism of the real, which brings into exaggerated prominence the ugly, common, or morbid, and puts that forward as the whole truth of life. Salient points. The art creation, which lays stress on reason and taste, and on perfection and purity of a technique adhering to the norms of reason and taste, called itself the classical art. But this claim lacks validity. The spirit of the real, the great classical art and poetry, is to bring out what is universal, subordinating individual expression to universal truth and beauty. It is like the spirit of romantic art and poetry, which brings out what is striking and individual, throwing into the background of its creation the universal. In truth, all great art has carried in it both a classical and a romantic as well as a realistic element. Here, realism implies bringing out of the external prominent truth of things. It is not the perverse inverted romanticism of the real which brings into exaggerated prominence the ugly, common, or morbid, and puts that forward as the whole truth of life. Thank you, sir. நம்ம இந்த பேராகிராஃப் 3 and 4 என்ன பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு சிருஷ்டி கலைப்படைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதனுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து
ஹையஸ்ட் சோர்ஸ்லேருந்து வரணும். அதனுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து இன்டலெக்டா இருக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். மிகச்சிறந்த போயட்ஸ், மிகச்சிறந்த ஒரு ஓவியனாக இருக்கட்டும், மியூசிஷியனாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஹையர் பிளேன்ஸ் தான். யாருமே வந்து இந்த மென்டல் பிளேன்லேருந்து அவங்க அறிவை வைத்து கொண்டு அவங்க திங்க் பண்ணி படைத்ததே கிடையாது. கிரேட் கம்போசர்ஸாக இருக்கலாம், எடுத்துக்கலாம் நம்மளுடைய இந்தியன் கம்போசர்ஸை, ஈவன் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம் நம்ம, அவங்களுடைய தியாகையர், சியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய கம்போசிஷன்ஸ்லாம் எப்படி வந்தது அப்படின்னா அந்த ஹையஸ்ட் பிளேன் ஆஃப் அதில் சோர்ஸ் ரெவலேட்டரி நாலேஜாக தான் அவங்களுக்கு வந்தது. வெஸ்டர்ன் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தோம் அப்படின்னா பெய்தோவன் இருக்கிறாங்க, பெய்தோவன் கேள்விப்பட்டிருக்கிறோம், மொசார்ட் கேள்விப்பட்டிருக்கிறோம், இது மாதிரி பெரிய பெரிய கம்போசர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் வந்து இந்த ஹையஸ்ட் சோர்ஸ் தான், நாட் அந்த மென்டல் பிளேன்லேருந்து வரல. இது எல்லா துறைக்கும் அது பொருந்தும், கவிதைகளுக்கும் கவிஞர்களுக்கும் பொருந்தும். ஆனா எந்த படைப்பு வந்து அறிவை ஒரு அடிப்படையாக கொண்டு சிருஷ்டிக்கப்படுகின்றதோ அங்க வந்து அறிவு என்பதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. அறிவு நம்ம மனிதனுடைய ரசனை, ஹியூமன் டேஸ்ட் வச்சு ஒரு படைப்பை படைத்தல். டேஸ்ட் வந்து மனிதனுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி ஒரு படைப்பை வழங்குவது அப்படின்னா, இன்ஃபேக்ட் உயர்தரமான படைப்பை வழங்குவதன் மூலம் மனிதன் தன் ரசனையை வந்து வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, நம்ம ஒரு மலிவான படைப்பை வந்து ஒரு மனிதனுடைய ரசனைக்கு ஏற்பவாறு வழங்குதல் தவறு. பட் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. எல்லா துறைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. மனிதனுடைய ரசனைக்கு தீண்டி போடும் வகையில அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப வெரி வெரி போர் ஆயிடுச்சு இப்போ. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ரீசனுக்கும் டேஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் அழுத்தம் தரப்படுகின்றதோ, எங்கெல்லாம் வந்து வெறும் டெக்னிக்கு மாத்திரம் அங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் தரப்படுகின்றதோ, எவையெல்லாம் அறிவு சார்ந்த நெறிகள், அதன்படிதான் ஒரு சிருஷ்டி ஏற்பட வேண்டும் என்று என்கின்ற கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. கேனன்ஸ் ஆஃப் ரீசன் அண்ட் டேஸ்ட். இத்தகைய படைப்புகளும் கிளாசிக்கல் ஆர்ட், அதாவது என்ன சொல்றது, தொன்மையான கலைகள். கிளாசிக்கல்னா தொன்மைன்னு அர்த்தம், ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னு அர்த்தம். தொன்மையான கலைகள் என்கின்ற பெயரை தாங்கி வருகின்றன அப்படிங்கிறார். ஈவன் அறிவை கொண்டு அமைக்கப்படும் இத்தகைய கலைகளும் கிளாசிக்கல் ஆர்ட் என்கின்ற பெயரில் வருகின்றன. ஆனால் அத்தகைய ஒரு கோரிக்கை வந்து ஒரு நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கின்றது. அதை வந்து கிளாசிக்கல் ஆர்ட்னு சொல்ல முடியாது. பகவான் என்ன சொல்றார், அதெல்லாம் கிளாசிக்கல் ஆர்ட்னு சொல்ல முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஒரு கிளாசிக்கல் ஆர்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதனுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு கவிதையாக இருக்கட்டும், எப்படி இருக்கணும் அப்படின்னா, எது வந்து பிரபஞ்சம் தழுவிய உண்மையாக இருக்கின்றதோ, அந்த உண்மையை அந்த படைப்பு வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அந்த இடத்துல வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், அவனுடைய வெளிப்பாடு என்பது அங்கு என்ன, அந்த பிரபஞ்சத்தினுடைய அம்சத்திற்கு கீழ்ப்படிந்து வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த இடத்துல அது வந்து மேம்போக்காக காணப்படுவது இல்லை. கிளாசிக்கல் ஆர்ட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஹால்மார்க் என்ன அப்படின்னா, அதனுடைய அம்சம் வந்து யூனிவர்சலா இருக்கும். ஒரு தனி மனிதனை சார்ந்து தனி மனிதனுடைய வெளிப்பாடாக அங்க இருக்காது அப்படிங்கிறார். அது எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா, பிரபஞ்சம் தழுவிய உண்மையை வெளிப்படுத்தும், பிரபஞ்சம் தழுவிய அழகை இது வெளிப்படுத்தும்.
அதே சமயம் இந்த ரொமான்டிக் ஆர்ட் அண்ட் போயட்ரி வந்து ரொமான்டிசைஸ் பண்றது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு அதீதம் முக்கியத்துவம், அதாவது அதை வந்து ஒரு மனிதனுடைய புலனின்பம் கருதி அதை மகிழ்விக்கும் ஒரு படைப்புகள் எல்லாமே ரொமான்டிசிசம் அப்படிங்கிறோம். ரொமான்டிக் ஆர்ட் அண்ட் போயட்ரி அப்படிங்கிறோம். அதுல எது காணப்படுகின்றது என்றால், அதுல அந்த யூனிவர்சல் எலிமெண்ட் இருக்காது. அங்க தனிப்பட்ட மனிதனுடைய உணர்ச்சிகள் தான் அங்க வெளிப்படும். இதுதான் வித்தியாசம். இந்த கிளாசிக்கல் ஆர்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா ரொமான்டிக் அதை பேஸ் பண்ணி ரொமான்டிக் ஆர்ட் அண்ட் போயட்ரிக்கும் ஒரு கிளாசிக்கல் ஆர்ட் அண்ட் போயட்ரிக்கும் இதுதான் வித்தியாசம். கிளாசிக்கல் ஆர்ட் அண்ட் போயட்ரியில என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு யூனிவர்சலான விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். எல்லாமே ஒரு தனி மனிதனை சார்ந்து இருக்காது. ஆனால் இந்த ரொமான்டிக் ஆர்ட் அண்ட் போயட்ரியில என்ன ஆகும் அப்படின்னா, எவையெல்லாம் தனி மனிதனுடைய சார்ந்த உணர்ச்சிகளா இருக்கின்றதோ அதுதான் அங்கு வெளிப்படுத்தப்படும். வாட் இஸ் டு பிரிங் அவுட் வாட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறார். இது வந்து அந்த தனி மனிதனுடைய உணர்ச்சிகள் அம்சங்கள் வந்து இங்க வந்து அதற்கு மிகவும் அழுத்தம் தரப்பட்டு அது வெளிப்படுத்தப்படுவதால் இந்த பிரபஞ்சம் சார்ந்த அம்சங்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றன அப்படிங்கிறார். into the background of its creation, the universal என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த யூனிவர்சல் என்கின்ற அந்த பேக்ரவுண்ட், அதனுடைய அடித்தளத்தில் தான் எல்லாமே வந்து அமைக்கப்படுகின்றன. அது கிளாசிக்கலாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து யூனிவர்சல் என்கின்ற அடித்தளத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே அமைக்கப்படுகின்றன. பகவான் என்ன கூறுகின்றார், எல்லா விதமான உன்னதமான கலைப்படைப்புகளையும் நாம் எடுத்துக்கொண்டால் அதுல வந்து 3 அம்சங்கள் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். ஒண்ணு அந்த தொன்மை, அந்த கிளாசிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. கிளாசிக்கல் ஆஸ்பெக்ட்னா அது சம்திங், இது எல்லாம் பிரபஞ்சம் தழுவிய உண்மைகளை வெளிப்படுத்தும் அந்த கலைகள். அப்புறம் ரொமான்டிக் ஆஸ்பெக்டும் இருக்கு. தனி மனிதனுடைய உணர்ச்சிகள், அதை சார்ந்து உருவாக்கப்படும் கலைகள், இதான் ரொமான்டிக். ஆஸ் வெல் அஸ் ரியலிஸ்டிக் எலிமெண்ட். ஸோ உன்னதமான படைப்புகள் அது 3மே இருக்கும் அப்படிங்கிறார். ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளா இருக்கட்டும், நம்முடைய இந்தியன் இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகோன்னதமான படைப்புகள்லாம் இருக்குது. அந்த அந்த பொயட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல 3 ஆஸ்பெக்டும் இருக்கும். அதுல கிளாசிக்கலும் இருக்கும், ரொமான்டிசிசமும் இருக்கும், ரியலிசமும் இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அங்க வந்து ரியலிசம் என்பது எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றது என்றால், வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளியே கொண்டு வருவது தான் வந்து ரியலிசம் என்கின்ற ரீதியில் தான் அங்கு ரியலிசம் என்பது காணப்படுகின்றது. ரியலிசம் என்பது எவ்வாறு அங்கு கையாளப்படுகின்றது அப்படின்னா, அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மையை வெளியே கொண்டு வர்றது, அனைத்து தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள உண்மை. தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து ரியலிசம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. வாட் இஸ் ரியலிசம்? ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து ரியலிசம் என்று நம்ம சினிமால சொல்றாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, ரியலிஸ்டிக்கா ஒரு படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது ரியலிஸ்டிக்கா அப்படின்னா கிடையாது. பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றார். ரியலிசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எவையெல்லாம் வெளியில நம்ம பார்க்கிறோமோ அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மையை வெளியில கொண்டு வரணும். புறத்தோற்றங்கள் வந்து ரொம்ப மாறுபட்ட விஷயங்களா இருக்கும், நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு பின்னால் உள்ள உண்மையை வெளியில கொண்டு வர்றது தான் வந்து ரியலிசம்னா அதான் அர்த்தம் அப்படிங்கிறார். ஆனால் இங்க நம்ம எல்லா துறைகளிலும், எஸ்பெஷலி நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட், இலக்கியங்கள், இதுல இந்த ரியலிசம் அப்படிங்கிற பேர்ல
என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வக்கரித்த ஒரு அம்சத்தை தான் அவர்கள் வெளியில கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறார். நாட் த பர்வர்ஸ் இன்வெர்டட் ரொமான்டிசிசம் ஆஃப் த ரியல் அப்படிங்கிறார். பகவான் சொல்ற காலத்திலேயே சொல்றாரு இதெல்லாம் இருந்திருக்கு. அப்படின்னா பகவான் சொல்ற காலத்திலேயே வெஸ்டர்ன் வேர்ல்டுலயும் இருந்திருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்டு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் படைப்பு ரெண்டையும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. ஒட்டுமொத்த ஏன்னா பகவானனுடைய எக்ஸ்போஷர் வந்து குளோபலா தான் இருந்திருக்கு எல்லா காலத்திலையும். வெஸ்டர்ன் வேர்ல்டுலையும் சரி, ஈஸ்டர்ன் வேர்ல்டுலையும் சரி. எப்படி அந்த ரியலிசம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பர்வேஷன், வக்கரித்த படைப்புகளை நம்ம வந்து வழங்குகின்றோம் அப்படிங்கிறார். அதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்றோம், அசிங்கமான விஷயத்தை வந்து எக்ஸாஜரேட் பண்றோம் அப்படிங்கிறார். வாழ்க்கையில ரெண்டுமே கலந்துதான் இருக்குது. அதுல வந்து அவலமான விஷயங்களையும் அசிங்கமான விஷயங்களையும் நாம் எக்ஸாஜரேட் பண்ணி வெளியே கொண்டு வந்து அது ரியலிசம் அப்படின்னு நம்ம வந்து பெயரிட்டு அழைக்கின்றோம் அப்படிங்கிறார். which brings into exaggerated prominence the ugly, common or morbid. என்ன அர்த்தம்? ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு நோயுற்ற நிலையில இருக்கிறது தான் மார்பிட்னு. அத்தகைய உண்மைகள் ugly, common or morbid and puts that forward as a whole truth of life. அதுதான் வாழ்வினுடைய உண்மை அப்படிங்கிற ரியலிசம் அப்படிங்கிற பேர்ல கொண்டு வருகின்றார்கள் அப்படிங்கிறாங்க. மதர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க. மதர் வந்து நம்பர் 1 அவங்களுடைய அந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல இன்டெகிரல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல அவங்க சொல்ற ஒரு முக்கியமான கருத்து, மைய கருத்து என்ன அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட எப்பொழுதுமே நீங்க வந்து நெகட்டிவான விஷயத்த சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. நெகட்டிவான விஷயம், அச்சம் தரக்கூடிய விஷயம், கேட்டாஸ்ட்ரஃபீஸ், இது மாதிரி மனதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ரியாக்ஷனை உண்டக்கூடிய எந்த விஷயங்களையும் கொண்டு போய் குழந்தைகளுக்கு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயங்களையே அவங்கள்ட்ட சொல்லுங்க, பாசிட்டிவான விஷயங்களையே சொல்லுங்க. குழந்தைகளுடைய கற்பனை வந்து அது வந்து சில சமயம் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மதர் என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வேணா அவங்க அந்த குழந்தையினுடைய கற்பனை வந்து நடவாத காரியம் போல் தோன்றினாலும் பின்னாளில் அது நடக்கும் சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று கோருகின்றார்கள். அப்புறம் மதர் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எது வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பு, ஒரு கதையாக இருக்கட்டும், ஒரு இலக்கிய படைப்பாக இருக்கட்டும், எது வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பு அப்படின்னா, எது வந்து வாழ்வினுடைய ஒரு உயர்தலை, வாழ்வில் வந்து நம்ம மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்லுதல், நம்மளுடைய உயர்வு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயர்வு, வாழ்வினுடைய உயர்வை வந்து எந்த படைப்பு வந்து வெளிப்படுத்துகின்றதோ அதுதான் உண்மையிலேயே உன்னதமான படைப்பு அப்படிங்கிறாங்க. ஏன் மதர் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தாழ்ச்சி வீழ்ச்சி இது வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அது குறித்து எழுதுவதோ, அது குறித்து ஒரு சினிமா படம் எடுப்பதோ மிகவும் எளிது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் நடந்துகிட்டே இருக்க, நீங்க அதை வேற ஏன் நீங்க உங்களுடைய படைப்புல கொண்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இந்த இந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. சன்லைட் பாத் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு, படிச்சு பார்க்கலாம் மதருடைய இதுல. உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நிறையவே இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதை வேற நீங்க ஏன் உங்களுடைய படைப்புல கொண்டு வரீங்க, கொண்டு வந்து அதுக்கு ஒரு ரியலிசம் அப்படிங்கறது பேரை கொடுக்குறீங்க. மனிதனுடைய உயர்வை வந்து எழுதுவதுதான் கடினம், மனிதனுடைய தாழ்ச்சியை வந்து எழுதுவது ரொம்ப சுலபம். அதனால அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ரியலிசம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து மனிதனுடைய ஒரு தாழ்ச்சியையும் வீழ்ச்சியையும் மனிதன் கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் ஹைலைட் பண்ணாதீங்க அப்படின்னு மதர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய இது எல்லாமே அப்படிதான் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும்.
அந்த கருத்தை தான் பகவான் இங்க கோருகின்றார். ரியலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறிதல். அதாவது தோற்றங்களுக்கு பின்னால் மறைந்துள்ள உண்மையை எந்த படைப்பு வெளிப்படுத்துகின்றதோ அதுதான் வந்து ரியல் அப்படிங்கிறார். ரியல் அப்படின்னா எல்லாத்திலும் இருக்கக்கூடிய அசிங்கத்தை வந்து வெளிப்படுத்துவது ரியல் கிடையாது, அது பர்வர்ஷன் அப்படிங்கிறார். ஸோ இந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. The type of art to which a great creative work belongs is determined by the prominence it gives to one element and the subdual of the others into subordination to its reigning spirit. But classical art also works by a large vision and inspiration, not by the process of the intellect. The lower kind of classical art and literature, if classical it be and not rather, as it often is, pseudo-classical, intellectually imitative of the external form and process of the classical, may achieve work of considerable, though a much lesser power, but of an essentially inferior scope and nature. For to that inferiority, it is self-condemned by its principle of intellectual construction. Almost always, it speedily degenerates into the formal or academic, empty of real beauty, void of life and power, imprisoned in its slavery to form, and imagining that when a certain form has been followed, certain canons of construction satisfied, certain rhetorical rules or technical principles obeyed, all has been achieved. It causes to be art and becomes a cold and mechanical workmanship. The type of art of a great creative work is determined by the prominence it gives to one element and the subdual of the others. But classical art also works by a large vision and inspiration, not by the process of the intellect. The lower kind of classical art and literature often is pseudo-classical, intellectually imitative of the external form and process of the classical. It is of an essentially inferior scope and nature, to which it is self-condemned by its principle of intellectual construction. It always degenerates into the formal or academic, empty of real beauty, life, and power. It is imprisoned in its slavery to form, insisting on satisfaction of certain rules of construction and obedience to certain rhetorical rules or technical principles. It ceases to be art and becomes a cold and mechanical workmanship. பகவான் வந்து இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு புக்கே இருக்கு. பகவானினுடைய கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்லாம் பகவான் வந்து சொல்லாத விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஏன்னா இங்க வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஸ்பிரிட் தான் அப்படிங்கிற அந்த அளவுல தான். எஸ்பெஷலி நம்மளுடைய பண்டைய இந்தியாவினுடைய கலைப்படைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த ஆர்ட்டையும் பிரிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ஹார்ட் எந்த எலிமெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா மையப்பொருளாக இருந்ததுன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வந்து மையப்பொருளாக இருந்தது. எந்த கலையாளாக இருக்கட்டும், சிற்பக்கலையாக இருக்கட்டும், ஓவியமாகட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மையப்பொருள் என்ன அப்படின்னா அந்த அந்த மெய்ப்பொருள் தான், ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் தான் மையப்பொருளாக இருக்கு. அதனால்தான் மதர் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ஹிந்துஸ்தானி மியூசிக் அண்ட் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக்ல வந்து எது டாமினண்டா இருக்குன்னு மதர் சொல்றாங்க. எது டாமினண்டா இருக்கு அப்படின்னா இந்த சைக்கிக் எலிமெண்ட் அப்படிங்கிறாங்க. சைக்கிக் எலிமெண்ட் வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இங்க. டு தட் எக்ஸ்டென்ட் சம் ஆஃப் த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லையும் அந்த ஹையர் பிளேன்ஸ்லேருந்து அதெல்லாம் அதனுடைய கிரியேஷன் வர்றதுனால அதுல வந்து சைக்கிக் எலிமெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறாங்க.
மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ நிறைய பேசியிருக்கிறாங்க இதை பத்தி. நான் ஒன்றை படிக்கின்றேன், பகவானினுடைய கருத்து ஒன்றை நான் படிக்கின்றேன். The art of painting in ancient and later India, owing to the comparative scantiness of its surviving creations, does not create quite so great an impression as our architecture and sculpture, and it has even been supposed that this art flourished only at intervals, finally ceased for a period of several centuries, and was revived later on by the Mughal and by Hindu artists who underwent the Mughal influence அப்படிங்கிறார். என்ன சொல்றார் பகவான்? நம்மளுடைய பெயிண்டிங்ல ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த பெயிண்டிங்ஸ் தான் நம்மளுடைய பண்டைய இந்தியாவில் வந்து இருந்தது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல. சப்சிக்வெண்டா என்னாச்சு அப்படின்னா அதனுடைய அது வந்து சர்வை பண்ண முடியல. அது என்ன காரணம்னா இந்த காலப்போக்கில் அது வந்து அழிந்து விட்டது, அது ப்ரிசர்வ் பண்ண முடியல அப்படிங்கிறார். The art of painting in ancient and later India, owing to the comparative scantiness of its surviving creations, அதை ஒட்டி வந்த படைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தன்மையை கொண்டதாக இல்லை. அதனால அந்த ஏழையர் இதுவும் வந்து அதனால வந்து அதனுடைய தாக்கத்தினால மறைந்து போய்விட்டது அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து நம்மளுடைய மனதில் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணல. அதே சமயம் நம்முடைய சிற்பக்கலை, கட்டிடக்கலைன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல இம்ப்ரெஷன் நம்மளுடைய மனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அது சர்வைவ் ஆயிருக்கு. இன்னொரு கருத்தையும் சொல்றார் பகவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, படைப்பாளிகளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வரும் அப்படின்னு பகவான் என்ன சொல்கின்றார்? The essence of the inspiration always comes from within, but the forms of expression are based on nature, though developed and modified by the selective or interpretive sight of the artist. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லா கலைஞர்களுக்கும் வந்து உயர் தளத்தில் இருந்து தான் வருகின்றது. ஆனால் அந்த வடிவங்களை அவங்க வந்து வெளிப்படுத்தும் பொழுது அது அவர் சார்ந்துள்ள இயற்கை, அதனால் அது வந்து சிறிது உருமாற்றம் அடைகின்றது அப்படிங்கிற அடிப்படையில் பகவான் என்ன கூறுகின்றாருன்னா, எல்லா விதமான ஒரு உன்னதமான படைப்புகளுக்கும் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது ஃப்ரம் வித்தின். அப்பதான் அது வந்து சரியான ஒரு படைப்பாக இருக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எத்தகைய கலை படைப்பு அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து இருக்கின்றது அப்படின்னா, எதுக்கு அது முக்கியத்துவம் தருகின்றது என்பதை பொறுத்து தான் அந்த படைப்பு வந்து எத்தகைய படைப்பு என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. சில படைப்புக்கு நம்ம பார்த்தோம், கிளாசிக்கல் இதுன்னு பார்த்தோம். கிளாசிக்கல் படைப்புல வந்து அந்த யூனிவர்சல் ஆஸ்பெக்டுக்கு, எப்போ யூனிவர்சல் ஆஸ்பெக்ட்னா என்ன அர்த்தம்? அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய உண்மைகள். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அவங்க அதுல அது தெரிவிக்கக்கூடிய உண்மைகள் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அது வந்து ஸ்பேஸ் அண்ட் டைமை கடந்து இருப்பது தான் யூனிவர்சல் படைப்புகள், அதுதான் கிளாசிக்கல் படைப்புகள். ரொமான்டிசிசம் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதனை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாமே. அதனால ஒரு படைப்பு வந்து எந்த ஆஸ்பெக்டுக்கு வந்து ப்ராமினன்ஸ் தருது அதை பொறுத்துதான் அது எத்தகைய படைப்பு என்பதை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறார். எஸ்பெஷலி இந்த கிளாசிக்கல் ஆர்ட் அப்படிங்கிறது பகவான் என்ன கூறுகின்றார், அது வந்து அதனுடைய பார்வை வந்து ஒரு அகண்ட பார்வை, அதே போல அதனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அதிலிருந்துதான் வருகின்றது. அது அறிவு என்கின்ற ஒரு செயல்பாட்டின் மூலம் அதனுடைய வெளிப்பாடு ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு பெயர்ல தரம் தாழ்ந்த படைப்புகள் கூட வருகின்றன. அது அதனுடைய ஜெனியூனிட்டியை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதைத்தான் பகவான் த லோவர் கைண்ட் ஆஃப் கிளாசிக்கல் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறார். அது வந்து உண்மையிலேயே கிளாசிக்கல் கிடையாது, சூடோ கிளாசிக்கல் அப்படிங்கிறார். அதாவது
தொன்மையான இலக்கியம் தொன்மையான படைப்பை போல் தோற்றமளிப்பவையே ஒழிய ஒரு உண்மையான தொன்மையான படைப்புகள் இல்லை அப்படிங்கிறார். சூடோ கிளாசிக்கல் இன்டலெக்சுவலி இமிட்டேட்டிவ். அறிவை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யறேன், ஒன்றை காப்பி அடிக்கின்றேன். அறிவை வைத்துக்கொண்டு ஒன்றை காப்பி அடிப்பது. புறவடிவம், இது புறவடிவத்துக்கு முக்கியத்துவம் தருவது. இன்டலெக்சுவலி இமிட்டேட்டிவ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஃபார்ம் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் த கிளாசிக்கல். அந்த கிளாசிக்கல் விஷயத்த காப்பி அடிச்சு அது வந்து கிளாசிக்கல் இதனால என்ன அர்த்தம், சோர்ஸ் வந்து யூனிவர்சலா இருக்கணும், சோர்ஸ் ஹையஸ்ட் சோர்ஸா வரணும். நான் ஒன்றை காப்பி அடிச்சுட்டு அதை கிளாசிக்கல்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் பகவான் சொல்றார். நம்ம வந்து ஒரு கிளாசிக்கா இருக்கக்கூடிய விஷயத்த மியர்லி என்னுடைய அறிவை கொண்டு காப்பி அடித்து விட்டு அதை இமிட்டேட் செய்து கொண்டு அதை நான் கிளாசிக்கல்னு சொல்ல முடியாது. அது வந்து சூடோ கிளாசிக்கல் அப்படிங்கிறார். அத்தகைய படைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். அதனுடைய இயல்பும் தன்மையும் எப்படி இருக்கும் அப்படின்னா தரம் தாழ்ந்து இருக்கும் அப்படிங்கிறார். பட் ஆஃபன் எசென்சியலி இன்ஃபீரியர் ஸ்கோப் அண்ட் நேச்சர் அப்படிங்கிறார் இத்தகைய படைப்புகள். இது எதனால வந்து அந்த தரம் தாழ்ந்து இருக்கின்றது அப்படின்னா அதனுடைய உருவாக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, மேல் தளத்தில் இருந்து வரக்கூடிய இன்ஸ்பிரேஷன், அதன் மூலமாக உருவாக்கங்கள் இல்லை. எல்லாமே அறிவை கொண்டு இருப்பதனால்தான் வந்து இத்தகைய ஒரு தரம் தாழ்ந்த தன்மைக்கு அது தன்னையே தான் தள்ளிக் கொள்கின்றது அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றார் பகவான். For to that inferiority it is self-condemned by its principle of the intellectual construction. ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி வந்து அறிவை வைத்துக்கொண்டு ஒரு படைப்பை உருவாக்க முயன்றால் என்ன ஆகும் அப்படின்னா அது தரம் தாழ்ந்துதான் போகும். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி வந்து அவனுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் உயர்தளத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்றார் பகவான். அது உயர்தளத்தில் இல்லாமல் வெறும் அறிவு புத்தியை வைத்துக்கொண்டு ஒரு படைப்பாளியோருடைய படைப்புகள் இருந்தது அப்படின்னா அது வந்து தரம் தாழ்ந்துதான் இருக்கும், இன்ஃபீரியர் குவாலிட்டியா தான் இருக்கும் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம பாரதியாருடைய படைப்புகளையும் வேற யாருடைய படைப்புகளையும் ஒப்பிடவே முடியாது. ஏன் பாரதியாருடைய படைப்புகள் வந்து இன்னும் 100 வருஷம் ஆனாலும் வந்து நமக்கு வந்து மிகச்சிறந்த படைப்புகளா இருக்கின்றது அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ். பாரதியாருடைய கிடைக்கப்பட்ட சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ். அப்கோர்ஸ் நம்மளுடைய கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் வந்து அதை பத்தி கேட்கவே வேணாம். எல்லா விதமான 50 காப்பியங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான படைப்புகள் எல்லாமே. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் ஒவ்வொரு காப்பியமும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ். பட் இப்போ வந்து படைப்புகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் படைப்புகள் ஏன் உன்னதமா இருக்கு அப்படின்னா சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ். சப்சிக்வெண்டா வந்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்துதான் இருக்கின்றது. ஏன் வந்து தரம் தாழ்ந்து போகுது அப்படின்னா அது வந்து எல்லாமே வந்து ஒரு மரபு ரீதியான ஒரு கட்டமைப்புக்குள்ள அவைகள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கின்றன அப்படிங்கிற. It speedily degenerates into the formal or academic அப்படிங்கிறார். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பிஹெச்டிக்காக வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைப்படைப்பை எடுத்துக்கொண்டு அவர் ஆராய்ச்சி மூலமா ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுனா அது வந்து இன்டெலெக்சுவலா தான் இருக்கும். அதை வச்சு அவர் பிஹெச்டி வாங்கலாம். பட் அதை உண்மையிலேயே அவரால் அப்ரிஷியேட் பண்ணி அவர் எழுதியிருக்கிறாரா இல்லையாங்கிறது டவுட்ஃபுல். அப்படிதான் ஆகி போச்சு. எல்லாமே வந்து நம்ம வந்து அகாடமிக்கா வச்சுட்டோம். அகாடமிக்கா வச்சதுனால என்னாச்சுன்னா அது வந்து அகாடமிக் வியூவில் தான் பார்க்குறாங்க. அதை படித்து மார்க் வாங்கணும். வெறும் இன்டெலெக்சுவல் லெவலில் தான் அப்ரோச் பண்ணுறாங்க எல்லா உயர்ந்த விஷயங்களையும். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் ஆகி போயிடுச்சு. இப்போ இன்டெலெக்சுவல் ஆங்கிள் அப்ரோச் பண்ணுறதுனால நம்மளால அதற்கு பின்னால் உள்ள உண்மையை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியல. அதை வந்து ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு படைப்பை உருவாக்கும் பொழுது
அது வந்து எப்படி ஆயிடும், ஒரு ஃபார்முலா ஆயிடும், அகாடமிக்கா இருக்கும். அதுல வந்து ரியல் பியூட்டி நம்ம பார்க்க முடியாது, லைஃப்லெஸ்ஸா இருக்கும், வெறும் புற வடிவங்களுக்கு வந்து அது சிறைப்பட்டு இருக்கும். அதே போல ஒரு வடிவத்தை தான் இங்க நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இறுதியான கட்டமைப்புக்குள்ள தான் அது செயல்படும். மரபு அப்படிங்கிற பெயர்ல இதெல்லாம் இருக்கணும், இந்த இந்த மரபுகளை வந்து நாம் மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இறுகிய கட்டமைப்பில் தான் அதெல்லாம் செயல்படும். அங்க வந்து ஒரு சுதந்திரமா இருக்க முடியாது. படைப்பாளியினுடைய சுதந்திரம் அங்க பாதிக்கப்படும். A certain form has been followed. அதே போல certain canons of construction satisfied. சில படைப்புகள்ல இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளுக்கு முக்கியத்துவம் தர்றது. அந்த இடத்துல ஒரு ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷனா இல்லாம விதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவது. அதே போல ஒரு ரிட்டாரிக்கல் ரூல்ஸ் அப்படிங்கிறார். ரிட்டாரிக்கல் ரூல்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து உரைத்து கூறுறோம் இல்லையா, இது செஞ்சே ஆகணும், கட்டாயம் செஞ்சே ஆகணும் உரைத்து கூறுகின்றோம் இல்லையா, ரிட்டாரிக், மீண்டும் 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 கூறுகின்றோம் இல்லையா, அதுதான் ரிட்டாரிக் ரூல்ஸ். அதுல வெறும் வந்து வார்த்தைகளினுடைய சத்தமும் அழுத்தம் தான் இருக்குமே ஒழிய பின்னால உண்மை இருக்காது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு சிருஷ்டியை உருவாக்க முடியாது. அதே போல டெக்னிக்ஸ், வியர் டெக்னிக், இதெல்லாம் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எந்த கலைப்படைப்பையும் நம்ம பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணினா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார், அது கலையாகவே இருக்காது அப்படிங்கிறார். இட் சீசஸ் டு பி ஆர்ட் அப்படிங்கிறார். It ceases to be art and becomes a cold and mechanical workmanship அப்படிங்கிறார். It ceases to be art and becomes a cold and mechanical workmanship அப்படிங்கிறார். மதர் இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. மதர் herself was a great painter. அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் அந்த பிரான்ஸ்ல வந்து பாரிஸ்ல வந்து ஒரு மிகச்சிறந்த அந்த ஓவிய அந்த கூடத்துல வந்து அது பார்வைக்காக வைக்கப்பட்டது. அவன் நிறைய இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு செஷன் நம்ம பார்ப்போம். அற்புதமா எப்படி கலைகள்னா எப்படி இருக்கணும், எப்படி பெயிண்டிங் இருக்கணும். அதாவது அந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம வேற எங்கேயுமே நம்ம வந்து போக வேணாம். பூத்தாவினுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே மதருடைய இன்ஸ்பிரேஷன் பூத்தாவினுடைய கைகளின் மூலமாக வெளிப்பட்டது. இந்த பூத்தா வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து இவங்க முதல்ல ட்ரெயின் பண்ணாங்க. பூத்தா வந்து பை நேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷி வாஸ் நாட் அ பெயிண்டர். அதை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலையை நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்னால் முடியாது, கஷ்டமாச்சு, எனக்கு பெயிண்டிங் வராது, எனக்கு எப்படி சாவித்திரியினுடைய அந்த உண்மையை வந்து புரிந்து கொண்டு அதை வந்து வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னாங்க. நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ எனக்கு வந்து ஓப்பனாரு, நான் உனக்கு திறமையை கொண்டு வரேன் அப்படின்ட்டு மதர் மெல்ல 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 டீச் பண்றாங்க. இதை பற்றிலாம் ஹூத்தா வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. டீச் பண்ணி அதை பழக்கிறாங்க. அவங்களுடைய கான்சியஸ்னஸ் அவங்க மோல்டு பண்றாங்க. ஹூத்தாவினுடைய கான்சியஸ்னஸை அவங்க மோல்ட் பண்றாங்க. இது மியர் டெக்னிக்கல் கிடையாது. கான்சியஸ்னஸை மோல்டு பண்ணி அந்த சமயத்துல என்ன சொல்றாங்க, நீ வேற எந்த பெயிண்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது இதை தவிர வேற எதுவும் பண்ணீங்கன்னா கரப்ட் ஆயிடுவேன், வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மெல்ல மெல்ல பழக்கி அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வடித்த ஓவியங்கள் தான் சாவித்திரி பெயிண்டிங்ஸ். சாவித்திரி பெயிண்டிங்ஸோடைய சோர்ஸ் வந்து மதர் தான் அதனுடைய சோர்ஸ். ஸோ இப்படித்தான் இருக்கணுங்கிறாங்க. ஒரு கலைப்படைப்பு அப்படின்னா, உன்னதமான கலைப்படைப்புனா இப்படிதான் இருக்கணும். அறிவை கொண்டு நம்ம வந்து இப்ப சாவித்திரியை வந்து லிட்டரலா படிச்சுட்டு டிக்ஷனரியில மீனிங் பார்த்து இந்த மீனிங் இப்படிதான் அந்த படம் வரையணும்னு வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லோவர் லெவல்ல உருவாகிய படைப்பாகத்தான் இருக்கும் என்று அந்த கருத்தை தான் இங்க பகவானும் குறிப்பிடுகின்றார். நம்ம பேராகிராஃப் 6 வந்து நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்கலாம்.